டீலிமிட்டேஷன் பில்னா என்னன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மோடி கவர்மெண்ட் வந்து 543 கவுண்டில் இருக்கிற எம்பிக்களோட சீட்டை பாராளுமன்றத்தில் 850 கவுண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்ரி ஸ்டேட்டுக்கு 50% எக்ஸ்ட்ரா எம்பி தர்றதா அந்த டீலிமிட்டேஷன் பில்லில் பாஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்போ இப்போது தமிழ்நாட்டில் 39 எம்பி சீட் இருக்குது. 50% அதிகப்படுத்தினா 59-60 சீட்டாக மாறுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ இது நல்லது தான். மக்களுக்கு வந்து இன்னுமே அதிக பேர் மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க, நல்லது தானே அப்படின்னு நினச்சா அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ரீசெண்டாக பாஸ் பண்ணப்போ அதில் ரிட்டனில் எந்த இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50% எக்ஸ்ட்ரா தர்றோம் அப்படிங்கிற ப்ராமிஸை வந்து அவங்க நோட் பண்ணல அதில். அப்படிங்கிறப்போ இப்போது இதில் ஒரு கணக்கு பார்த்தா 543லேருந்து 50% எவ்ரி ஸ்டேட்டுக்கு கொடுத்தா 814 தான் வருது. ஆனால் 850 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 850 சொன்னதில் மிச்சம் இருக்கிற 36-37 சீட் வந்து என்ன கோணத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் தொகையை வச்சு அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சினாரியோ ஏ என்னன்னா, ஸ்ட்ரிக்ட்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% அதிகமாக கொடுக்கறது. அப்படிங்கிறப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லா ஸ்டேட்டுக்குமே அது கரெக்டாக ஈக்குவலாக போய் சேருது. சினாரியோ பி எப்படி இருக்குன்னா, மக்கள் தொகையை பொறுத்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிற மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதிக சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்குறப்போ சவுத் இந்தியா வந்து அவங்களோட மொத்த எம்பிக்களோட சீட்டோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருது. அப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று தேவைன்னு நினைக்கிறப்ப நம்ம ஒன்று சேர்ந்து அவங்கக்கிட்ட போராடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சவுத் இந்தியாவில் நம்ம எல்லா மக்களையும் எஜுகேட் பண்ணி மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இப்போது அங்கே நார்த் இந்தியாவில் வந்து சரியாக எஜுகேஷன்லாம் ப்ராப்பராக கொடுக்காம மக்கள் தொகை வந்து அதிகப்படுத்துறதுக்கு விட்டுட்டாங்க. ஸோ அப்படி அவங்க அதிகப்படுத்துறதுக்கு விட்டது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையுது. நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்க நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் கிரியேட் ஆகுது. அதனால தான் டீலிமிட்டேஷன் பில்லை எல்லாரும் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் எதிர்த்தாங்க. இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதுக்கு சரியான சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி உலக பாலிட்டிக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.